அலகைக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வாக்கின்படி போற்றுதலுக்குரிய பெண்ணாகிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அலகைக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வாக்கின்படி அலகையினால் எதிரியாக காணப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அலகைக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வாக்கின்படி தூயவராம் இயேசுவை பெற்றெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அலகையின் தலையை காயப்படுத்திய பெண்ணின் வித்து என்ற இயேசுவை பெற்றெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அருள் நிறைந்த இயேசுவை முன்னிட்டு மிகுதியான அருள் பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை எப்படி தொலைக்கலாமென முயன்ற அலகையினால் பகைக்கப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை தூய்மையானவர் என்று கண்டு அஞ்சிய அலகையினால் பகைக்கப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமகன் இயேசு தாய் வயிற்றில் இருக்கும்போதே கொல்லப்படும் பேரிடரை தூண்டிய அலகையினால் பகைக்கப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமகன் இயேசு பிறக்கும் முன்பாக அவரை வெகு தொலைவு அலைய வைத்து துன்புறுத்திய அலகையினால் பகைக்கப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமகன் இயேசு குழந்தையாயிருக்கும் போதே கொன்றுவிடத் துடித்த அலகையினால் பகைக்கப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அலகைக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வாக்கின்படி அலகையின் சோதனைகளை வென்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக இருந்த நிலையில் ஆவியாரின் வல்லமையால் இயேசுவை கருத்தாங்கியதால் யூத ஆணாதிக்க சமுதாயம் தந்த பழிப்புரைகளை பொறுமையுடன் ஏற்று மௌனம் காத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். சத்திரத்தில் இடம் கிடைக்காது மாட்டுத் தொழுவத்தில் இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கும்போது நிலவிய அசௌகரியமான சூழல்களை மறுப்பேதுமின்றி
அமைந்த மனதுடன் ஏற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருமகன் இயேசு மதிமயங்கி இருக்கிறான் போன்ற இழிவான சொற்களால் ஏளனம் செய்யப்பட்டதை குறித்து மிகவும் துயரமடைந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பெயல்சபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று தன் மகன் இயேசுவை பேய்களின் தலைவனோடு இணைத்து பேசியதை கேட்டு மனம் கலங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இவன் தச்சனல்லவா என்று குடும்பத்தின் ஏழ்மையை சுட்டிக்காட்டி தன் மகன் இயேசுவை ஒதுக்கியதை குறித்து வேதனையுற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இவன் தச்சரின் மகனல்லவா என்று தொழில் ரீதியாக ஒதுக்கப்பட்ட குடும்பமாக உமது மகன் இயேசு மானிட பிறப்பெடுத்து வாழ்ந்த குடும்பம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டதை எண்ணி கவலை கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பேய் பிடித்தவன் என்ற குற்றச்சாட்டு மூலம் பேயை ஓட்ட வந்த இயேசுவையே ஓரம் தள்ள முயன்றது போன்ற சோதனைகளை வென்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். சிலுவைத் துன்பம் கலத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடும் என்று சொன்னாலும் திருவுளமே நிறைவேறட்டும் என்ற இயேசுவின் கெத்சமனி மன்றாட்டுக்கு காரணமாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிய போது தந்தையேவும் திருமகனது தூய பலியை ஏற்று மீட்பை தாரும் என்று மன்றாடிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே, நீர் ஒருவரே தூயவர், எக்குறையும் இல்லாதவர், தீமையை காணக்கூடாத தூய கண்ணுடையவர். யாம் தூயவர், ஆகவே நீங்களும் தூயவர்களாய் இருங்கள் என்பதே உம் அழைப்பும் ஏக்கமும் கட்டளையுமாகவும் இருக்கிறது. நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றே உம் திருமகன் போதித்துள்ளார். உமது அழைப்பையும் ஏக்கத்தையும் கட்டளையையும் தமதாக்கி கொண்டு சிந்தனை, பார்வை, சொல், செயல் அனைத்திலும் தூய்மையாக வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக நெஞ்சார உம்மை போற்றுகிறோம். அலகை என்றாலே பாவத்தின் மொத்த உருவம். அந்த அலகை அன்னை மரியாவை பகைப்பான் என்று நீர் முன்மொழிந்ததிலிருந்து மரியா தூயவர் என்பதை அறிந்து உம்மை மனதார வாழ்த்துகிறோம். உம்மால் உருவாக்கப்பெற்ற கள்ளம் கபடமில்லாத முதல் ஆணும் முதல் பெண்ணும் இச்சைக்குள் இழி உணர்ச்சிக்குள் அடிமையானார்கள், அலகையால் காயமுற்றார்கள். ஆகவேதான் மற்றொரு பெண்ணையும் ஆணையும் உருவாக்குவேன், அவர்கள் கருவிலேயே தூயவர்கள் என்பதை வெளிப்படுத்தினீர். பெண்ணின் வித்தாக நீர் குறிப்பிட்ட உம் திருமகன் இயேசு அலகையை காயப்படுத்துவார், அலகையை வென்று விண்ணக வாயிலை திறப்பார் என்னும் திருவுளம் பற்றினீர். மாந்தர் மீதும்
நீர் வெளிப்படுத்திய முடிவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தந்தையே, எங்கள் எதிரியான அலகை கர்ஜிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என தேடித் தெரிகிறான். ஆகவே நாங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அலகையின் பலவித சோதனைகளில் நாங்கள் விழுந்து விடாதபடி மறைநூல் மாதாவின் மாதிரியை பின்பற்றி வாழவும் இறையருளில் நிலைத்திருக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம் அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமென்.